சம்பவங்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் நேரடி தொடர்பை நிரூபிக்கும் எந்த ஒரு ஆதாரமாவது உண்டா கேள்வி கேட்கிறாரு. ஏதாவது ஒரு தீவிரவாத செயலில் செஞ்சிருப்பாங்களா ஆர்எஸ்எஸ்? அவங்க எப்படிப்பட்ட நல்ல மக்கள், அழகான மக்கள். அப்படிப்பட்ட நல்ல மக்கள் இப்படி ஒரு தீவிரவாத செயலை செஞ்சதா ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா? மாலேகான் குண்டுவெடிப்பிலும் அஜ்மீர் ஷரீப் குண்டுவெடிப்பிலும் ஆர்எஸ்எஸ் பிரமுகர்களுடைய பெயர்கள் அடிபட்டன. சும்மா பேர் அடிபட்டுச்சு, அதனால வச்சுட்டாங்க அர்த்தமா? எப்படின்னு பாருங்க. எப்படிப்பட்ட வேலையெல்லாம் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத இயக்கம் செஞ்சிருக்கு. கோட்சே என்ற கொடியவனை வச்சு காந்தியை போட்டு தள்ளது ஆர்எஸ்எஸ். மறுக்க முடியுமா? இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து பயங்கரவாத செயல்களுக்கும் பின்னணியில் இருக்கிறது ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் அவர்களே குண்டு வைத்துக் கொண்டு, இந்த தமிழகத்தில் தென்காசியில அவர்களுடைய அலுவலகத்துக்கு அவர்களே குண்டு வைத்து முஸ்லிம்கள் மீது பழி போடுவதற்கும் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கும் அவர்கள் சதி திட்டம் தீட்டினார்களா இல்லையா? அப்ப இந்த மாதிரி பட்டவர்த்தனமான, அதே மாதிரி அசிமானந்தா என்ற அந்த நபர் தானே எல்லாத்துக்கும் சூட்சுமதாரியா இருந்தார். ஆர்எஸ்எஸ் தேசிய நிர்வாகிகள் ஒருத்தவர்ல அவர் போய் சரண்டர் ஆனாரா இல்லையா? அவர் போய் சரண்டர் ஆகி மாலேகான்ல குண்டு வச்சது நான் தான். இதே மாதிரி முக்கியமான இடங்கள்ல சம்ஜோதா ரயிலில் குண்டு வெடிப்பு நான் தான் சூட்சமா செயல்பட்டேன். இதெல்லாம் குண்டு வைக்க சொன்னதே ஆர்எஸ்எஸ் தற்போதைய தலைவர் மோகன் பாகவத் தான். அவர் முன்னாள் பொதுச் செயலாளராக இருக்கும் பொழுது அவர் என்னைய கூப்பிட்டு நீ குண்டு வை, இந்துக்களை கொலை பண்ணு, இந்துக்களும் ஜாவாங்களேன்னு அவர் கேட்டாராம். கேரவான் என்ற அந்த பத்திரிகையில அந்த அசிமானந்தா என்ற அந்த சாமியார் காவி பயங்கரவாதி அளித்த பேட்டி வெளியே வந்துச்சா இல்லையா? மறுக்க முடியுமா? இந்துக்களையும் கொலை பண்ணலான்னு சொல்லி ஏன் இந்துக்களை சாவாங்களேன்னு கேட்டாராம் இவரு. அது இந்துக்களை கொல்றதும் தர்மம்டா என்று சொல்லி அந்த கேரவான் பத்திரிகையில அசிமானந்தா பேட்டி கொடுத்ததாகவும் ஆதாரத்தோட வெளியிட்டோமா இல்லையா? அப்ப இதெல்லாம் யாருமே செய்யல. கோட்சே காந்தி தாத்தாவை கொல்லல. காந்தி அவரே துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவரே சூசைட் பண்ணிட்டு செத்து போயிட்டாரு. அப்படிதான் அர்த்தமா? பாண்டே அவர்கள் என்ன பதில் சொல்வார் என்பது மக்கள் சிந்திச்சு பாருங்க. சுஷில்குமார் சிண்டே போட்டாரா இல்லையா? பெரிய லிஸ்டே வெளியிட்டாரா இல்லையா? யார் யாரெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம்லாம் பண்ணியிருக்கின்றார்கள் என்று மிகப்பெரிய அளவிற்கு ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகளுடைய பட்டியலை வெளியிட்டதை மத்திய அரசு மறுக்க முடியுமா? அப்ப இவ்வளவு பட்டவர்த்தனமாக தெரிந்த இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பார்த்து பாண்டே கேட்கிறாரு, அப்படி என்ன பயங்கரவாத செயலில் ஆர்எஸ்எஸ் ஈடுபட்டுள்ளது? அது நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? அதுவும் இல்லாம ஒரே ஒரு ஆள் மாட்டினாராம், தேவேந்திர குப்தான்றவர். அவர் நீக்கிட்டாங்களாம். இது உங்க வேலை தெரியாதா எங்களுக்கு? என்ன நீங்க செய்வீங்கன்னு செய்யும் பொழுது ஆர்எஸ்எஸ் ஆளா நீ இருக்கக்கூடாது, நீ வைக்கிற மாதிரி வை, நாங்க மறுக்கிற மாதிரி மறுத்துறோம், இதுதானே செட்டிங்கு. அப்ப இவ்வளவு பெரிய வேலைகளை எல்லாத்தையும் பயங்கரவாத செயல்கள் எல்லாத்தையும் செஞ்சது ஆர்எஸ்எஸ் தான். அப்படி இருக்கிற நிலையில இதை ஒருவர் நியாயப்படுத்துகின்றார் என்றால் அப்ப விளங்கும். ஏன் இவரை தினமலர்ல 17 வருஷமா ஆசிரியரா போட்டாங்க, விளங்குதா இல்லையா? அப்போ பாண்டே என்பவர் ஆர்எஸ்எஸ் வெறியாளராக இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட கட்டுரை வெளியாகி இருக்கின்றது அப்படின்றத மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை சுபவீரபாண்டியன் அவர்கள் கேள்வி கேட்கல. இதை கேள்வி கேட்டிருந்தாருன்னா அப்பயே மடங்கியிருப்பாரு. கரெக்டு, நான் ஆர்எஸ்எஸ் ஆளு தான், எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த கேள்வி கேட்கல. கேள்வி கேட்காததுக்கு உண்டான காரணம் என்னன்னா, அவன் பொசிஷன் அப்படி, வேற என்ன செய்யறது, அவங்க வெட்டி வச்ச குழிக்குள்ள விழுந்துட்டீங்க, வேற வழி இல்லை, ஏறி வர முடியாது அப்படின்னு தான் அதுக்கு உண்டான பதில். அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களை, அதாவது இந்த சமூக ஆர்வலர்னு ஒருத்தவரை கூட்டிட்டு வருவாங்க விவாதத்துல. பாத்தீங்கன்னா நீதி நேர்மையா நடக்கிறாலும் சமூக ஆர்வலர் இந்த இருக்காரு, சமூக ஆர்வலர் வந்துட்டாங்க, சொல்லுங்க சமூக ஆர்வலரை உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னா, அந்த சமூக ஆர்வலர் அவரு பிஜேபி, அவரு ஆர்எஸ்எஸ், அவரு சங்பரிவார பயங்கரவாதியா தான் இருப்பாரு. அவருக்கு ஒரு முகமுடியை ஒன்று போட்டு விட்டுறது, நாங்கள்லாம் சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் ஆர்எஸ்எஸ் கருத்தை தான் பேசுவார்கள். நீங்க நல்லா பார்க்கலாம். இதுதான் இவர்களுக்கு இவர் பாண்டே அவர்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய சமூக ஆர்வலர்களுடைய நிலையெல்லாம் இப்படிதான் இருக்கின்றது. அதுதான் நிலைமையை பார்க்கிறோம். அதே மாதிரி சம வாய்ப்பு கொடுக்குறேன்னு வேற பொறுமையா சொல்லுவாரு. ஆனா சம வாய்ப்புலாம் கொடுக்கறது கிடையாது. ஏப்ப சாப்பைகளை உட்கார வச்சு போட்டு அடி அடின்னு அடிக்கிறது, புள்ள பூச்சியை கூட்டிட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறது. எந்த அளவுக்குன்னா, இந்த ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில கண்கூடா பார்த்தோம். அதாவது மதிமாறன்ட்ட கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்டா அவரை பதில் சொல்ல விடுறது இல்ல.
கேள்வி கேட்ட நபர் வந்து மதிமாறனுக்கு கேள்வி போகுது, என்னங்க இப்படி பண்ணலாமா, அவர் பதில் சொல்ல வர்றாரு, விட மாட்டாங்க, சுத்தி ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து. இது என்ன வாதம்? திருவல்லிக்கேணியில ஒரு பதில் சொல்றேன், போலீஸ் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது போலீஸ் வாதம் வேற வேற பக்கம். நான் சொல்றேன் தமிழ்நாடு இருக்கு, நான் சொல்லிடுறேன். ஏன்னு சொல்றேன், எனக்கு கொஞ்ச நேரம் பேச விடுங்க. நீங்க 4 பேர் கருத்து வச்சு நான் தனியா இருக்கிறேன், எனக்கு கூடுதல் நேரம் கொடுக்கணும். நீங்க எனக்கு குறுக்க கேட்கறது என்னன்னா, என்ன அந்த கருத்துல இருந்து வேற கருத்துக்கு மாத்துறீங்க, நீங்க அதை செய்யாதீங்க. நான் வந்து மத்தவங்க என்ன பேசுறேன், கூடுதல் நேரம். சரியா? அர்ஜுன் சம்பத் லைவ்ல உட்கார்ந்து இருக்காரு, அர்ஜுன் சம்பத்திட்ட கேள்வியே கேட்கல, அவர் பேசுறாரு, உடனே போட்டு விடுறாங்க, அது லைவ்ல வருது. அவர் பேசுறாரு, அவர் பதில் கொடுக்குறாரு. உடனே மதிமாறன் கேட்டாரு, ஏங்க அவர்கிட்ட கேள்வியே கேட்கலையங்க, கேள்வி கேட்காம அவரா பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்னங்க இது நியாயம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. இனிமே கேள்வி கேட்போம், அப்ப முன்னாடியே கேட்க போற கேள்விக்கு அட்வான்ஸ் பதில் அம்புட்டோம். நான் அவங்க வந்து உங்க சிந்தனையாளர்கள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? நம்ம வந்து நான் திரு அர்ஜுன் சம்பத்தை கேட்க விரும்புறேன். கிடையாதா? முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை சார்ந்தவங்க, திராவிட சார்ந்தவங்க தான் எழுத்தாளர்கள், பாக்கி ஆளெல்லாம் எழுத்தாளர் கிடையாது. மாணவர்கள்லாம் இவங்க தான், எழுத்தாளர்கள்லாம் இவங்க தான், தொழிலாளர்கள்லாம் இவங்க தான். கேள்வியே கேட்கலீங்க நீங்க. பாக்கி இருக்கிறாங்க கிடையாது, பேசாம விடுறீங்க, பேச வர மாட்டான். ஐயா கேள்வியே கேட்கலீங்க நீங்க. பாக்கி இருக்கிறாங்க கிடையாது, பேசாம விடுறீங்க, பேச வர மாட்டான். ஐயா மதிமாறன் இல்ல, அது விவாதம். நான் வந்து பிஜேபி மற்றும் மோடியின் மீது இருக்கிற வெறுப்புணர்வை காட்டணும், இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். ஊடக அறம் கேட்டா நாங்க நீதி நேர்மையா அடக்கக்கூடியவர்கள், யாராவது சங் பரிவாருக்கு எதிரான கருத்துக்களை சொன்னீங்கன்னா உங்களை பேச விட மாட்டோம். ஆனா அதே நேரத்தில் சங் பரிவாரர்கள் கேள்வி கேட்காமலே பதில் சொல்லுவார்கள். கண்கூடாக பார்த்தோமா இல்லையா? இப்ப இவ்வளவு தெல்ல தெளிவாக தெரிகின்றது. இப்படி வந்து ஒன் சைடு பண்ணக்கூடியது, ஒரு தரப்பு வாதத்தை மட்டும் வைப்பதற்கு மறுப்பாகத்தான் நான் பேசுறேன் என்பாரே. ஒரு தரப்பினர் ஒரு தரப்பு வாதத்தானே சொல்லுவாங்க, 2 தரப்பு வாதத்தையுமா சொல்லுவாங்க. முஸ்லீம்கள் முஸ்லீம் தரப்பு வாதத்தான் சொல்லுவாங்க, இந்துக்கள் இந்துக்கள் தரப்பு, சங் பரிவார தரப்பு வாதத்தான் சொல்லுவாங்க. 2 தரப்பு வாதத்தையும் எப்படி ஒரே ஆளே பேசுவாரு? அப்புறம் எதுக்கு எங்களை கூப்பிடுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்போமா இல்லையா? அப்ப மக்கள் வந்து விளங்கிக் கொள்ள வேண்டும், இவர் எப்படி எல்லாம் திரிபுவாதம் செய்கின்றார் அப்படின்றத விளங்கிக்கிறீங்க. அறம் சார்ந்துதான் உங்களுடைய கேள்விகளும் உங்களுடைய செயல்பாடும் இருக்குதா? நான் நெஞ்ச நிமிர்த்தி 100 விழுக்காடு சொல்வேன். என்னுடைய கேள்விகள் வந்து, என்னுடைய செயல்பாடு, என்னுடைய தொழில் தர்மம் வந்து 100% அறம் சார்ந்துதான் இருக்கு நான் சொல்ல முடியும். ஊடக அறமா கேட்கிறோம். நீங்க பாண்டே அவர்கள் வந்து செஞ்சதெல்லாம் ஊடக அறமான்றத மக்களை நீங்க சிந்திங்க. எந்த அளவுக்குன்னா, முதல் விஷயம் என்னன்னா, நிகழ்ச்சிக்கு ஆள் கூப்பிடுறத எடுத்துக்கிறீங்க. ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதாக இருந்தால் சரி சமமாக இருக்கக்கூடிய அளவிற்கு ஆளுகளை கூப்பிடணுமா இல்லையா? அதுதானே ஊடக அறம், அதுதானே நெறியாளருடைய வேலை. ஆனா இங்க என்ன நடக்கும் தெரியுமா? கூப்பிடுவாங்க, அதாவது வந்து மாட்டுக்கறி பிரச்சனை அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அங்கிட்டு வந்து பாஜக இருந்து ஒரு ஆளு, இங்கிட்டு வந்து பசுவதைக்கு எதிரான ஒரு இதுல இருந்து ஒரு ஆளு, அங்கிட்டு வந்து இந்து முன்னணி, இப்படிலாம் ஆளுகளை கூப்பிட்டுக்கிட்டு முஸ்லீம் தரப்புல இருந்து ஏதாவது ஒரு புள்ள பூச்சி அடிச்சா கூட அழுவ தெரியாத அளவுக்கு ஒரு புள்ள பூச்சியை கொண்டு வந்து உட்கார வச்சு, இவர் தான் முஸ்லிம்களுடைய பாதுகாவலர், இவர் தான் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக பேச வந்திருக்கிறார், அவர் அப்பதான் முஸ்லிம் சமுதாயம் பார்க்க, என்னடா முஸ்லீமா யாருப்பா என்று பார்க்கக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில இதுதான் வந்து ஊடக அறமா கேட்டா. ஊடக அறமாக இருந்தால் நியாயமான ஆளுகளை கூட்டு வந்து உட்கார வைக்கணும். யார் வந்து இது சரியான முறையில் வாதங்கள் எடுத்து வைக்கின்றார்களோ, யார் அடுக்கடுக்கான கேள்விகளை எடுத்து வைக்கின்றார்களோ, யார் வலிமையா வாதிடுவார்களோ அவரை கூப்பிட்டு கலந்துக்கிற வச்சா இதுக்கு பேர் ஊடகாரம். கூப்பிடும் பொழுதே ஏப்ப சாப்பையில கூப்பிட்டு உட்கார வச்சு அடி அடின்னு அடிக்கிறது, இதுதானே உங்க ஊடகாரம், எங்களுக்கு தெரியாதா? அதே மாதிரி பாத்துக்கிறீங்க, இந்த மை வீசுன சம்பந்தமா பேசினாங்க. மை வீசுனமா ஆயுத எழுத்து நிகழ்ச்சி நடத்தினாரு. கூப்பிட்ட ஆளுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மதிமாறன் இருக்கார். மதிமாறன் என்று அவர் பெரியார். அதுக்கு அடுத்து எதிராக வாதிடக்கூடியவர்கள்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டலா எல்லாருமே வந்து சங் பரிவார சிந்தனையில் உள்ளவங்க. யாரு? அர்ஜுன் சம்பத் 1, பாஜகவினுடைய கேடி ராகவன் 2, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மாலன் என்று சமூக ஆர்வலராம் அவர் 3, பாண்டே 1, 4 பேருமே RSS சிந்தனைவாதிகள். டோட்டலா மாலன் என்ற ஆளையும் பேசுறாங்க, சமூக ஆர்வலர்னு கூட்டிட்டு வர்றீங்க, அவரும் அதுக்கு எதிராக தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்.
அதே மாதிரி வந்து அர்ஜுன் சம்பத் சொல்லவே வேணாம். கேடி ராகவன் கேடி எப்படிப்பட்ட கேடுன்றது மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி பாண்டே சொல்லவே வேணாம். நீ எல்லாருமே அவரை போட்டு மதிமாறனை போட்டு என்னன்னு கேட்டா நாங்க நீதி நேர்மையா நடக்கிறோம், எல்லாருக்கும் சரிசமமா வாய்ப்பு கொடுப்பேன், இதுல பெருமை வேற. ஏன்னு சொல்றேன், எனக்கு கொஞ்ச நேரம் பேச விடுங்க. நீங்க 4 பேர் கருத்து வச்சு நான் தனியா இருக்கிறேன், எனக்கு கூடுதல் நேரம் கொடுக்கணும். நீங்க எனக்கு குறுக்க கேட்கறது என்னன்னா என்ன அந்த கருத்துல இருந்து வேற கருத்துக்கு மாத்துறீங்க. நீங்க அதை செய்யாதீங்க. நான் வந்து மத்தவங்க என்ன பேசுறீங்க?